நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்துன்ற மாதிரி ரொம்பவே பேர் போய் சேர்ந்துட்டான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம். படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா, இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான். Or this film is also not preaching that don't drink. The film is giving you hope. இடையில கவிதை வேற வந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஒரு அடிக்ஷன் உள்ளவங்களால தான் எடுக்க முடியும். சினிமா மேலே மிகப்பெரிய அடிக்ஷன் இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த படத்தை எடுக்க முடியும். அது டைரக்டருக்கு இருக்குது, அந்த படம் பண்ண ரஞ்சித் சாருக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படி தான் இருந்திருப்போம். நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்துன்ற மாதிரி ரொம்பவே பேர் போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோடெல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம். உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமித்த பல பேர் வந்து சேரவே இல்லை. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து இவங்ககிட்டலாம் இவ்வளவு இருக்கேப்பா, பைசைக்கிள் தீவ்ஸ்லேருந்து ஆரம்பித்து அக்ரோகுசாலேருந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிடாங்கன்னு சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன். டைரக்டரு என்ன சொன்னான்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இதுக்குள்ளே விழுந்துடக்கூடாதே, எப்படியாவது மீண்டுடணும், அந்த வெளிச்சம் அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான். அப்படி ஒரு படம் எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்களை சொல்லுவாங்கள்ல. கேமராமேன்லேருந்து ஆரம்பித்து மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, குரு சோமசுந்தரம், அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு, அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் ஒட்டி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன். கண்ணை ஒரு தடவை மணி சார் தான் சொன்னாராம், காலையில் விடிஞ்சா எல்லா இடத்துலையும் மஞ்சளாக தெரியும்னு சொல்லி அலைபாயதைக்காக ஒரு போஸ்ட் ஓட்ட சொன்னார். அது மாதிரி எங்கே பார்த்தாலும் கையில் தொங்கிட்டு இருக்கிறது தான் இருக்குது சிட்டி மொத்தமும். காரணம் என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் இருக்கார் அதுலன்னு. வாழ்த்துக்கள் மொத்தமாக இந்த டீம் மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள். இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது. உள்ள அவ்வளோ டென்ஷனான அழகான மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்க்ரீன்பேவோட மிக அற்புதமான படமாக இந்த வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இப்போவும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தினகரன். ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவர். எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் சினிமாவினுடைய வீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறையா பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசை என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம், அதாவது
ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா, இல்லை இந்த வேலை செய்கிறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு இதையும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர். அவர் வந்து வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜின்னா, இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதில் வந்து மெயினாக இது. ஸோ வழக்கம் போல் இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கலை. நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது. அது ரொம்ப சந்தோஷம். இதில் கோ ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி சஞ்சனாவுடைய நடிப்பு வந்து போற்றத்தக்கதாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு கோ ஆக்டர் மூலமாக வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது அது சும்மா நடந்துடாது. அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரம் A to Z வரைக்கும் ஒரு நிறையா வேலை பார்த்தாரு. வெரி ஆர்கானிக் டைரக்டர். ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு. ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும். நாம் நினைப்போம், நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்காங்க, நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார். அந்த ஒரு ஆர்கானிக் அந்த ஃப்ளேவரே வந்துடும். நம்ம ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு 10-15 நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு நாளை விட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எல்லோரும் தெளிச்சி ஆகிட்டோம். ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தார். அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அது வந்து எல்லாருக்குமே அந்த நம்மளால் ஓபி அடிக்க முடியாது. என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது, நம்ம இப்படி ஓரமாக உக்காந்துக்கலாங்க, இல்லை அவங்க அங்கே போய் உக்காந்தாதான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு எக்காலஜி க்ரியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சுருக்கிறேன். அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுலேருந்து அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியாக வளர்றேங்கிறத நம்புகிறேன். ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சுது, ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சுது. ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே நம்ப மாட்டாங்க. சோமா நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன். அந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்தேன். எனக்கு வந்து வேலை செய்ய தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமாக ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரனுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பலூன் பிக்சர் அவங்களுக்கு. அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார். அவர் பேர் லிபின். நான் வந்து ஒரு பீரியடில் வந்து நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனலிசம் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஐ ஸ்டார்டட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங். ஏன்னா திரும்ப டேக்கு கேட்குறாங்க அப்படிங்கும்போது கொரியோகிராஃபர்ஸ் தான் அதே ஸ்டெப்பை திரும்ப அடிப்பாங்க. அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங். அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்ட்யூஷனாக அந்த டயத்தில் என்ன எமோஷன் வருது ரிலேட்டட் டு த கேரக்டர், அதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அதனுடைய மேக்கப் மேன். அவர் இல்லைன்னா அந்த எஃபெக்ட் எல்லாரும் சொன்னாங்க படம் பார்த்தவங்க, அது எப்படியா அப்படிங்கிற. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. மீடியாவான நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. வந்திருக்கும் பிரசன்ட் மீடியா அண்டு அமீர் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, குடலில் நடுக்கமாக இருந்துச்சுன்னா என்னை பாட்டில் ராதா நினச்சிக்காதீங்க. செம ஃபீவரு.
ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி சொன்னோம். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ உறுதுணையாக பக்கபலமாக ஸ்கிரிப்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்காக. பலூன் பிக்சர்ஸும் நீலமும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தென் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு டிகிரி பண்ண மாதிரி இருந்துச்சு நீலமோட படம் பண்ணது. நிறைய கற்றுக்க ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்றது இங்கே பார்த்தது ஒரு மாதிரி ப்ராசஸே வேறு மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணலான்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாட்டில் ராதா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பார்க்குற ஒரு கேரக்டர், ஆனால் கடந்து போயிடுவோம். இந்த கதை கேட்கும் போது அதுதான் ஃபீல் பண்ணேன். ரஞ்சித் சாரும் இது ஒரு நம்மளோட கடமை, ஒரு சொசைட்டிக்கு நம்ம பாட்டில் ராதா கொடுக்க வேண்டியது ஒரு கடமையாக வந்து ஃபீல் பண்ணோம். ரொம்ப பெருமையான ஒரு படமாக நான் நம்புகிறேன். தினகருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து தினகர் வந்து இந்த கதையை நாங்கள் சொன்னதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஒரு பேய் உழைப்பு. ரொம்ப அழகாக வந்து இந்த நீலமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே ஒரு வித்தியாசமாக ஒர்க்கு. யாரும் வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த கதையை அவ்வளோ ஃபில்டர் பண்ணாங்க. எல்லா படமுமே அது பார்க்குறதுக்கு ஈகோ எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஒரு டீமாக பார்க்க முடிஞ்சுச்சு. அது வந்து அவர் அந்த மாதிரி கரெக்டாக வழி நடத்தியிருக்காருன்றது ரொம்ப கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு. அது நீலம் ப்ரொடக்ஷனோட நம்ம, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா ரஞ்சித் சார் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அவர் பின்னாடி வேறு மாதிரி வேலை செய்கிறாரு. என்ன தயார் பண்ணுறது, இது நீலம் ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனின்ற மாதிரிலாம் பார்க்க முடியல. ஏதோ ஒன்று யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்போ அது ஓகே பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். அவர் சீக்கிரத்தில் பண்ணுறதுல ரொம்ப நேர்மையான ஒரு ஜென்யூனான ஒரு படமாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். பாட்டில் ராதா ஒரு முக்கியமான படம். அடுத்து கண்டிப்பாக இந்த படம் நின்று பேசும்னு சொல்லி நல்ல படம் பண்ணியிருக்கோம். பிரசன்ட் மீடியா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது தேட்டரில் வந்து மக்களுக்கு ரீச் ஆனால் போதும், இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மழை மேகத்தில் கொட்டும் சப்தம் போல உம் குரல், மயிலிறகை வார்த்து எடுக்கும் பாடல்கள், சில்லாஞ்சிரிக்கையும் பொட்டு வச்ச தங்க குடமும், போகாத ஊருமில்லை வாங்காத பேரும் இல்லை, தன் படத்தையும் பாடல்களையும் எப்போதும் வெற்றியாக்கும் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் நான் இந்த படத்தில். அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித். முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காம இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதித்து என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் கைத்தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துவீங்க. இப்போது ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம்.
ஏன்னா முதல்ல அவரை மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்புவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமாக அவரை வந்து அவர் யார் எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். ஆக்சுவலாக அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாரும் விழுந்துடுறாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து ஐ லாஸ்ட் தெம் டு இட், அந்த பழக்கத்துக்கு. இப்போ அந்த ஒரு குழியில் விழுந்தால் அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுலேருந்து திரும்ப முடியுமா, அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் த்ரோன் இன் டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்ணுறதில்ல, எங்கேயோ வந்து பிறந்துடுறோம், எப்படியோ இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே எண்ட போகிறோம்னு நம்மளால் சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளாக இருக்கிற நேரத்தில், எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக தான் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது? ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானாக தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன், இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு கலை படைப்பாக நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆஃப்கோர்ஸ் ப்ரெட்டென்ஷியஸாக இருக்காது, ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன். பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம், அவ்வளோ என்டர்டெய்னிங்காக. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கணும், ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையவே கேட்குறாங்க. இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து, எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களாம், ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த விஷயத்தை வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்குது. அதை வந்து ரொம்ப அருமையாக கைண்டிருக்கார் இயக்குனர், நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நான் பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில் ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பை மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமாக, ஒரு கம்ப்ளீட் படமாக இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் பாடலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும். என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர்னா, ஃபஸ்ட்டு நான் கபாலியில் அவங்க எழுதின பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது அவங்களோட ரைட்டிங். நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஜோக்கரில் எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்தியா ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தார். இந்த படத்துலையும் ஒரு பாட்டு எழுதியிருக்கு. நீங்கள் கேட்ட அந்த பாட்டு போடலை இல்லைங்க? ஓகே இன்னும் போடலை. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு. செல்லம்மா பாடும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டிஃபேசட்டடான ஒரு ரைட்டர், ரொம்ப நான் என் மரியாதைக்குரிய ஒருவர். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்டு அறிவு ஒரு பாட்டை அவர் எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில். அவரை வந்து நான் வந்து ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அவர் ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா இங்கே? ஐயா வணக்கம். வணக்கம். சாரி நான் அவங்கள பார்க்கல. அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினச்சேன் இன்றைக்கி, பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது போடலை. ஸோ பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இங்கே நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல. இந்த ஒரு தேங்க்ஸோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். என்னென்னா, இந்த பாட்டில் ராதா படம் வந்து பொதுவாக
அதாவது ஒரு பொறுப்பு, யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்குது அவங்கள நம்ம பார்க்கறதுல. ஐயோ இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா, ஐயோ இவன் கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்கலாம் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஜோக்கர் படம் பண்ணும்பொழுது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சாங்க தியேட்டரில் எல்லாருமே. ஆனால் அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அழுதாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஒரு பிம்பம் தானே நம்மளுக்கு இருக்குது. ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படி தானே இருப்பாங்க, அப்படி தானே இருப்பாங்க, நம்ம ஈஸியாக நினச்சிடலாம். பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்குது. அதாவது எப்பேற்பட்ட குழியில் நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த குழியிலேருந்து மீண்டு எழ முடியும்ன்றதை பாட்டில் ராதா அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி தியேட்டரில் சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமாக கண்டிப்பாக காட்டுங்க. வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். என் வானம் நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினகரன் சொன்ன அந்த சிச்சுவேஷன், நிறைய இயக்குநர்களோடு நம்ம வேலை செஞ்சுருந்தாலும் தினகரன் தோடர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பாட்டுக்காக 3 பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இயக்குனராக ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது, அது எவ்வளோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றது. அதிலிருந்து தான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன். இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்துலேயும் அப்படின்னு சொல்லுவோம், சங்க இலக்கியத்துலேயும் கல்லுண்ணுதல் இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதியமான் இறந்த பிறகு ஔவையார் ஒரு கையறு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க. நிச்சயம் அது எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை வாசிக்கும் போதே நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஔவையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையறு நிலை பாடல் மிக முக்கியமானது தான் நான் நினைக்கிறேன். அதில் 2 வரி வரும். சிறிய கல்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல்பெறினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக கல் கிடச்சிதுன்னா அது நீ எனக்கு கொடுப்ப, அதிகமாக கல் கிடச்சிதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடிச்சு அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் கண்ணுள்ளுதல் இருந்தது தான். ஆனால் அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாக இருந்தது, அது எல்லாரும் அருந்தக்கூடியதாக இருந்தது. அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது. இது பாலினம் பாரபட்சம் கிடையாது, பொருளாதார பாரபட்சம் கிடையாது, நில பாரபட்சம் வந்து கிடையாது. இந்த நிலத்தில் இருக்கிறவங்க தான் அருந்தணும்னு 5 நிலத்தில் இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க. அது ஆரோக்கியமானதாக இருந்தது. அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தது, சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்குது அப்படின்றதுக்கான சாட்சியமாக தான் பாட்டில் ராதா படத்தை நான் பார்க்குறேன்னு. குடும்பங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவின்ற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்போ சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய படங்களில் அது ஒரு கோடிட்டு காட்டக்கூடியதாக வந்து இருக்கும். ஆனால் பாட்டில் ராதா ஒரு குடும்பம், ஒரு காதல், ஒரு இல்லறம்ன்றது எப்படி வந்து அது அழகாக கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி செதஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஷான் சொன்ன மாதிரி தான், அதை நிச்சயமாக எல்லாருமே பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான். மிகப்பெரிய நன்றி ஷான், நீங்கள் பாடியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே பண்ண படங்கள்லேயும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இயக்குனர், தயாரிப்பாளர் ரஞ்சித் சாரை பற்றி சொல்லணுன்னா, பரியேறும் பெருமாள் தொடங்கி இப்போ பாட்டில் ராதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும். யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ, ஜேபேபியில் இருந்த ஒவ்வொரு படங்களுமே சரி, ஜேபேபியாக இருக்கட்டும், ரைட்டராக இருக்கட்டும், குண்டுவாக இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்கிறது, எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், கவனிப்பாரற்றவர்கள், இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தோழர் நினச்சிருந்தா அதை வந்து அனிதாவோட பேர்லேயோ அவரோட பேர்லேயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அதை இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான், குறைந்தபட்சம் 1/3 பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு.
அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் ராதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாடகர்கள் பாடுவதற்கு முன்னால் ஒரு சுருதி கூட்டிக்கிறது மாதிரி ஒரு இருமலை போட்டோம்னா சரியாக வருங்கிறது. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பயங்கர குதுகுதுப்பு. அதுக்கடுத்து இயக்குனருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இது இருக்குது, இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எப்படி பேச போகிறோம்னா, குதுகுதுப்பு எதுக்கு அப்படின்னா, பழைய ஞாபகம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோக்களினுடைய படம் ரிலீஸ் ஆகும். இப்போ திட்டம் போடுறதெல்லாம் வேறு. தியேட்டருக்கு இன்னும் 3 நாளில் வரப்போகுது, 2 நாளில் வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம். அங்கே வாசலில் போய் கூட்டத்தை காத்திருப்போம். அது ஒரு பழைய ஞாபகம். இதில் தற்செயலாக அண்ணன் குரு சோமசுந்தரம் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் ஒன்று. அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பாரி இளவழகன் அடுத்த ஃபேவரட் ஆக்டர் ஆகி விடுவாரோ என்கிற ஐயத்தை எழுப்பி அவர் ஒரு பக்கம் இருக்க. இது மட்டும் ஒரு குதுகுதுப்பு இருக்குது, எப்போ படம் பார்ப்போம்னு. அதுபோக பழைய கால குதுகுதுப்புன்னு சொன்னேன்ல, இன்னொரு குதுகுதுப்பும் இருக்குது. என்னென்னா, நம்மளும் முன்னால காலத்தில் டிம்பரப்பப்பான்னு பாடிவிட்டு நைட்டு ஃபுல்லாக பகலில் பப்பரப்பப்பான்னு படுத்து கிடக்கிறதுலேருந்து, இது என்னடா இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், 2-3 பாட்டு பார்த்தோம், அப்படியே நடுங்கி போயிடுச்சு. அந்த குதுகுதுப்புங்கிறது வந்து வேறு ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டரையும் அந்த இது வேறு சின்ன மில்லிமீட்டரையும் நம்ம அதில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கலாம். இதில் நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட. நான்லாம் குடிக்க மாட்டேன் தெரியுமா, அப்பப்போ கட்டிங்கை போடுவேன். அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்புல, ஒரு 8 கட்டிங் 10 கட்டிங்கிற மாதிரி போகும். இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவாயில்ல, எங்கே போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்குது. அது பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்கா, அதில் படத்தில் அது முக்கியத்துவமாகவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரில் ஓடும் பொழுது. முதல் நாள் என்னமோ சொல்கிறான், வெட்டி போடுறேன் குத்தி போடுறேங்கிறான். அது என்னென்னு நமக்கு புரியல, படம் பார்க்கும்போது புரியும். ஆட்டோவில் போகும்போது அவளுடைய கையை பிடிச்சி போகிறான் பாருங்க, பொண்டாட்டி கையை. நடிப்பே இல்லை சார், அது ஆத்மாவிலிருந்து வரக்கூடியது. என்னென்னா, முதல் நாள் என்ன பண்ணோம்னு தெரியாது, 2 மணி வரைக்கும் அடித்தோமா. குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு ஆகிறதுங்க, கொடுவறதுக்கு. அப்போ மறுநாளைக்கு போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்போ அந்த ஆதரமாக அப்படி கையை பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்கள். அந்த அம்மா கையை பிடிச்சி 2 கைக்குள்ளேயும் வச்சு அந்த நேரத்தில் அந்த மூஞ்சியை பாருங்களேன். அது இந்த படத்தில் இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, இந்த சீனை எங்கே வாழ்க்கையில் எங்கே பார்க்கும்போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறத மாதிரி இருக்கும். அவனும் நடிக்க மாட்டான், உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமாக அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ், இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும். அந்த அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸினுடைய ஒரு புஸ்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு 90 நாள் 40 நாளுங்கிறது மாதிரி இருக்கணும். என்னை விட்றாங்கிறான்ல, என்னை விட்றா, நான் காப்பாற்றுக்கே அப்படின்னா அதுக்குள்ளேருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர், கத்துறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு புக்கை படிக்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார். முதல் நாள் ஃபுல்லாக இல்லாததை பண்ண வேண்டியது சிரிப்பு தான். அந்த டிம்பரப்பப்பா இருக்குல்ல, அது மாதிரி ஒரே உற்சாகம் தான், கொண்டாட்டம் தான், கும்மாளம் தான். மறுநாளைக்கு இதுக்கு 100% ஆப்போசிட்டான இதாக இருக்கும். அப்போ மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதில் உள்ளே போய் நான் பார்த்துருக்கேன். விதவிதமாக சொல்லியிருக்காங்க. உள்ளே அடைஞ்சு கிடக்கும்போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேறு இருக்குது. ஒருத்தன் சொன்னான், ஒரு நண்பர் நம்மளை மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்கிறான், என் குழந்தை 9 மாதம் குழந்தைய காலை பிடிச்சி கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன், 100 ரூபா கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு கேட்டான். இது அவன் வாழ்க்கையில் நடந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இது மறுநாளைக்கு தெரிஞ்சால் எவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு வரி வரும், அவ்வளவு குற்ற உணர்ச்சி. அதை எப்போ போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ, மங்கு போதையாக வந்தது, பொங்கு போதையாக நேற்று நைட்டு இருந்தது, காலையில் 4 மணி 5 மணிக்கு முழிப்பு வந்துடும், தூக்கம் வந்திருக்காத மயக்கம்தான். அந்த மங்கு போதையில் அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உட்காந்துருப்பான். 10-11 மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான். எங்கே போவான்? சரக்கு கடைக்கு.
அதுதான் பிக் புக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேர், பிக் புக்கு. இதில் தயாரிப்பாளர் ரஞ்சித், தயாரிப்பாளர்கள் சொல்லலாம் இது என் படம்னு, இயக்குனர் சொல்லலாம் என் படம் 24ஆம் தேதி ரிலீஸுங்கன்னு. என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லிமீட்டர்னு சொன்னேன்ல, அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம், இது நான் நினைக்கிறேன், இது என் படம்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி கோடி பேர் இருக்கான் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள். இந்த படம் எப்போ ஜனவரி 24 பிடிச்சி இழுத்துட்டு வந்துட மாட்டோமாங்கிற அளவில் இருக்குது. முந்தி மாதிரியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன். நாளைக்கு ஜனவரி 24 வச்சா என்னையும் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வரிசைப்படி வரிசை நம்பராக தான் வைப்பீங்களா, 4 நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு பார்க்குற வெறி பிடிச்சிருக்கு. இப்போனாக்கா கொஞ்சம் அந்தஸ்தா நாகரிகமாக இருக்கிறதுனால 24 வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒவ்வொன்றிலையும் தன்னை அடையாளம் பார்த்து கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க. இந்த மாதிரியான நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் நல்லா நடிப்பார். இவர் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு. இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது, படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு. அப்போ உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும்போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளை ஒரு 10-15 வருஷம் கழித்து நம்ம தமிழ் சினிமாவே உலக சினிமாவாக ஆக போகுது, அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி புரட்சி படங்களாக கொடுக்குற இயக்குநர்கள்லாம் அவங்க மத்தியில் நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமகாலத்தில் நாமளும் நடிச்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன். நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் படம் பாருங்கள், ஏன்னா புதுசு, நம்ம சும்மா ஜாலியாக காமெடி எல்லாரையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் என்ன நடிக்க வச்சு இன்றைக்கி எங்கே வெளியில் யார் பார்த்தாலும் ஜே பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை பார்க்க வராங்க. நம்ம ஆச்சரியமாக, சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது. எப்படி ஜே பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனோ, கொஞ்சம் பக்கத்து வீடு பாட்டில் விடாத வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு எங்கள் கூட்டின்னு சென்டரில் விட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம், அன்னையில் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை நல்ல தரமான படங்களாக எடுத்துகிட்டு வராங்க. அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது. அது ஒரு குடினால ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம். அதில் மேடம்லாம் கோச்சு கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். சுடுகாட்டில் அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று. அதில் ஒரு செகண்ட் சரணம் வரும். 7 மாடி வீடு கட்டி எல்லாரும் வீடும் ஏசி போட்டுட்டு இங்கே படுத்து கிடக்கிறான். சாதி மத பேரை சொல்லி சண்டையிட்டு மாணவனா சரிசமமாக இங்கே தூங்குறான். வந்தால் வாசி, வரலாம் சுகவாசி, எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி, ராவா ஊற்றிக்கின்னா நீயும் ஊற்றிப்ப, மூஞ்சியை பூத்திக்கின்னு முழுசாக போயிடுவேன், கொஞ்சம் ஒச்சக்கலிக்க கொலையை செய்வான், எச்சக்கலை கூட சேராதே, அணகோடா முன்னே மகுடி போதாதே, ஜெராசிக் பார்க்கில் வாக்கிங் போவாதே அப்படி எழுதியிருப்பேன். ஆனால் என்ன விஷயம்னா, அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறேன் அப்படின்னும் போதோ அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் முன்னாடி, அவங்களாம் பேசிட்டோம், நான் வேணாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பேசுனாங்க. சரி, அந்த 1 நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ரஞ்சித், தினகர். ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது எனக்கு. இது உள்ளே வரதுக்கு காரணமே அவங்க 2 பேர் தான். இந்த படத்தை பற்றி பேசினா, இந்த படம் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசு. இந்த படம் இயக்குனர் தினகர் இந்த படத்தை பற்றி ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேமிலியை பற்றியான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கேன். அது கூட நான் இந்த படத்தோட என்னோட உழைப்பும் இதில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட சேர்ந்து நான் கூட்டோடு இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் நீலம் ப்ரொடக்ஷனோடு சேர்ந்து இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரைட்டருக்கு அப்புறம் இந்த படம் 2வது படம் எனக்கு நீலம் ப்ரொடக்ஷனில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இதில் குரு சோமசுந்தரம் சார் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த படத்துக்குள்ளே. அவர் ஒரிஜினல் அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்புறம் சஞ்சனா அவங்களும் அந்த ஸ்லாங்கில் அவ்வளோ அழகாக அடிக்கடி அந்த ஒரு விஷயம் சொல்லுவோம், என் தாலியை கொத்தார்த்துன்னு போயிட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் ரொம்ப சூப்பராக ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வலியை, அவ்வளோ வருத்தத்தையும் அவ்வளோ அழகாக அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க.
பாரி, அதே மாதிரி பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப லைவாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரூபேஷ் கேமராமேன், ரூபேஷ் சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்குள்ளே. ரொம்ப மினிமல்ஸான ஒரு லைட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இந்த படத்தை நம்ம பண்ணி கொடுத்த அந்த செட்டுக்குள்ளே என்ன அழகாக பண்ணணுமோ, என்ன மூடுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக ரூபேஷ் பதிவு பண்ணது. ரொம்ப சூப்பரான ஒர்க் அதெல்லாம். மற்றபடி இப்போ மேடையில் வந்திருக்க அனைத்து பெரிய இயக்குநர்கள் மத்தியில் இந்த இடத்துல நான் உட்காந்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேசுறது தடுமாட்டா பாருங்கள். நான் அவ்வளோ பெரிய இயக்குனர் எதில் இருக்கிறான்ற போது எனக்கு ஒரு இந்த மேடை வந்து எனக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மேடையில் கிடைச்சது ரஞ்சித்தோட இடமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். அந்த 5 படம் பண்ணாலும் கூட என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு மச்சான் ரஞ்சித் மட்டும்தான். ரொம்ப அதில் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சதே ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ, யாரை பார்த்து இயக்குனர் ஆகணும், நடிகன் ஆகணும்னு நினச்சோமோ, அவங்க எல்லாருமே இங்கே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான். லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலாக லைஃப்பில் அவர் எப்பயுமே வந்திருக்காரு. 2013 ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நடிக்க போகிறோன்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார், என்னடா நடிக்க போகிறோங்கிற, இந்த கலரில் இருக்க, வெள்ளையாக இருந்தால் தான்டா சினிமாவில் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்க, அதனால என் ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று லீடாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் விதைச்சது வந்து தினகர் சாரும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார். இன்றைக்கி வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் தினகர் சாரோட டைரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையாக அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. தினகர் சார், ஜெயண்ணா, அதே மாதிரி பாட்டில் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ரொம்ப ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன். எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. அது ஏன் வந்து முக்கியமாக அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரும் சொல்லிட்டு விட்டுருவாங்க, நீ வெயிட் குறைக்கணும் இது பண்ணணுன்னு. என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக டயட் இருக்கானா இது பண்ணுறானா அப்படின்னு அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோ டைரக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கிட்டத்தட்ட பேசணுன்ட்டு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல. இந்த வாய்ப்பளித்த தினகர் சாருக்கும் என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார், சஞ்சனா, அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா, ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகனா பேசிட்டேன்னா அன்றைக்கி பிறவி பயனை அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். இந்த ஜம்மா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்டான அட்டம்ப்ட். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன். எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு படம் முடிச்சுன்னா நைட்டு 1:30 மணி வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா பர்சனலாக வந்து அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது. குடினால் அஃபெக்ட் ஆன ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக வந்து இது இருக்கும். இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க. எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான ஃபிலிமாக இருக்கும். எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான டைரக்டராக இருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சார்பட்டாவில் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கீங்களா, சார்பட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சார்பட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார்கிட்டேருந்து வந்தது, பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார். நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட்
அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில். பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஒரு 3-4 months அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 films வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருக்குமே, நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து, அது ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சுது, ஒரு படமாக வந்தது, வேறு எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது. படம் முடித்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட இந்த அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு. 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களோட டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சார்பட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது. எனக்கு தெரியுது, சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு. குடிப்பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று சரியாக போகல, பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ January 24th தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் ஆல் இன். நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ, அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே, பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. January 24th படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃப், சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க, பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் ஆக்சுவலாக லேட்டாக வரல, ஐம் ஆன் டைம். இந்த கூலிங் கிளாஸ் போடுறவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சு, தம்பி ரஞ்சித் முதல்ல, அடுத்தது மிஸ்கின், அடுத்தது நான் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஐ செகண்ட் வாட் எவர் மிஸ்கின் அண்ணன் said about the whole film. And I'm going to pick only a few points out of that, and I'm going to speak to you guys on it. And this film is a very special film for me, because the one which has made me what I am today in whole of India is Sarpeta as a daddy. And I'm very grateful and thankful to Paranjit for giving me that opportunity. Till the film was released, I never thought that film is going to be a hit and it's going to give me great names. But this film is not released yet, but I'm sure that it's going to give me good name and great satisfaction. I came running to be part of this, and it's a beautiful film. And let me make it a little lighter. என்னென்னா மிஸ்கின் அண்ணன் வந்தோன்னா சொன்னாங்க நிறைய அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. பல விதமான அடிக்ஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன். ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு. வேறு எந்த அடிக்ஷனுமே கிடையாது. It matters a lot, and it gets into your heart, mind, soul, people, family, and also the environment around you. I'm not saying, or this film is also not preaching that don't drink. The film is giving you hope. That is more important. Life is all about hope, and every religion
or every person who is an motivation for you, or people who like you, your mother is a great hope in your life. This film is exactly the same. This film is going to give you hope. ரெண்டு விஷயம் இருக்குங்க. குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒன்று, அதில் இருக்க சந்தோஷம் ஒன்று. குடிக்காமல் ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒன்று. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஃபில்மை பற்றி, ஃபில்மில் ஆக்சுவலாக ஃபில்முக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக ஜென்யூனாக கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய பேர் வந்து மேடையில் இருக்க முடியல. எல்லாருமே அங்கே இருக்காங்க. எனக்கு இந்த நின்றுட்டுருக்க நேரம் முழுக்க நான் அவங்கள தான் யோசிச்சுட்டே இருந்தேன். சுந்தரண்ணாவாக இருக்கட்டும், ஜெயபெருமாள் அண்ணா, ஜெயசுராஜ் அண்ணா, நிறைய பேர் ரொம்ப செகண்டரி கேரக்டர்ஸாக மாதவி இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப 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 அன்பரசி, ரொம்ப முக்கியமான ஒர்க்கு எனக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நேம் பண்ண முடியல, பட் ஐ ஹாவ் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ ரொம்ப நன்றி. இங்கே அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரூபேஷ் அவரோட அசோசியேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரூபேஷ் இங்கே வர முடியல, கல்கட்டாவில் இருக்கான். அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் ஃபில்மை பற்றி அது நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்கேன். பட் எனக்கு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் அவங்கள தேங்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு சென்சிபிளான ஃபில்மு. இதை வந்து ப்ரிவியூக்கு ரஞ்சித் கூப்பிட்ட உடனே வெற்றி சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், அகெயின் லிங்குசாமி சார் அண்ட் மிஷ்கின் சார் இவங்க வந்தது பார்த்துட்டு அதோட மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு ட்ரெய்லர் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அவங்களோட இட் ஷோஸ் தேர் கேரக்டர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 பேருமே வந்து ஆக்சுவலாக லிங்குசாமி சார் வந்து ரஞ்சித் விபி சார் கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்து வெங்கட்பிரபு சார்கிட்ட கேட்டதே வந்து லிங்குசாமி சார்கிட்ட நான் அசஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு போய் கேட்டிருந்தான் காலேஜ் முடித்த டைமில். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை ஒவ்வொருத்தவங்க அவங்க ஓன் வேல ரீடிஃபைன் பண்ணவங்க இவங்க எல்லாருமே. அமீர் சாரோட பருத்தி வீரன் அவ்வளோ அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மிராக்கிள் தான் அந்த ஃபில்மு. அதே மாதிரி வெற்றி சாரோட பொல்லாதவன் பார்த்தப்ப எனக்கு ஃபஸ்ட் டைம் தமிழ் ஃபில்மில் எனக்கு இப்போ கப்போலோட காட்ஃபாதரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கேரக்டர்ஸ் நம்ம பிக் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியுமே ஒரு படமே பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பொல்லாதவனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் அவ்வளோ டிஃபைன்டாக அத்தனை கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆடுகளம் பார்த்தோம்னா ஆடுகளம் நான் கிட்டத்தட்ட அது ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய டைம் நான் ரீவிசிட் பண்ணுற ஒரு ஃபில்ம். அவர் மிஷ்கின் சாரோட அவரோட ஒர்க் இருக்கட்டும். அகெயின் மிஷ்கின் சார் இப்போ இல்லை, பட் ரீசெண்டாக பார்த்தாலும் மார்டின் மேக்டோனா அப்படின்னு ஒரு ஃபில்ம் மேக்கர், அவர் வந்து அந்த 3 பில்போர்ட்ஸ் அவுட்சைட் எபிங்ஸ் மிசோரின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. நான் அது பார்த்ததுலேருந்தே ஒரு அமெரிக்காலேருந்து இப்படி ஒரு வாய்ஸோட ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்கானா அப்படின்னு அவர் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவரை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஃபைனாக அவங்க கிராஃப்ட் மேலே அப்படி ஒரு பேஷனட்டாக இருக்கவங்க இங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும். ஸோ இப்போ பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அண்ணா அவர் வந்து சும்மா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஒரு ஐடியாவாக சொன்னேன் இந்த கதை. அதை கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க ப்ரொடக்ஷனில் அவர் கூட இருந்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நந்தகுமார் சார் இல்லை, அவருமே இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன முகசுளிப்பு இல்லாமல் நிதானத்தோடு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வந்து நடிகர்கள் சோமனனா இருக்கட்டும், சஞ்சனா, பாரி, அபி, அசோக், ஈவன் மாறன் அண்ணன், ஜான்விஜ் அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய பேர் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு இதுதான் நான் சொல்கிறது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் பண்ணுறோம். நிறைய எனக்கு எடுக்கிறதுலையுமே நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய புரியாமல் இருந்தது, லிமிட்டேஷன் இருந்தது. அதே மாதிரி எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை அவங்க தவறாக பேசினா கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. திரும்ப ரீடேக் போயிட்டே இருந்தேன். யாருமே வந்து இவன் என்ன இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் எப்படி பண்ணாலும் இப்போ ஆச்சரியமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டைமும் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜான்விஜன்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். 11 மணிக்கு ஆரம்பித்து 12, 1, 2, 2:30, 2:45 தான் அந்த ஷார்ட்டை நான் ஓகே பண்ணுறேன். திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 24-25 டேக் போகுது. அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு.
எனக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. கடைசியாக வந்து ஓகே பண்ண டேக் வந்து பார்த்துட்டு ஓகே இது ஓகேவாடா அப்படின்ற மாதிரி போன ஒரு இது இருக்குல்ல, அவரோட லெவல் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே தான் சோமண்ணனாக இருக்கட்டும், அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் இருந்தது. சேம் டைம் 1-2 டேக்லையுமே ஃபைனாக பண்ணியிருந்தாங்க. அது ஓகே பண்ணுற ஒரு இதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரையும் நேம் பண்ண முடியல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, தவறாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ரூபேஷ் கேமராமேன், கிஷோர் தான் வந்து ரூபேஷை அறிமுகப்படுத்தினார் எனக்கு. நட்சத்திரம் நகர்கிறது தங்கலானோட கேமராமேனு. ரூபேஷ் இப்போ இங்கே இல்லை, பட் இந்த ஃபிலிம் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஐ மீன் ஒரு 1.5 year டைமுக்கு முன்னாடி நம்ம ஷூட் முடிச்சிருந்தோம். இப்போவுமே இந்த ஃபில்மோட கிராஃப்டை இதை வந்து வேல்யூ பண்ண முடியுது அப்படின்னா இதோட ஜென்யூன் ஹீரோ அப்படிங்கிறது டெஃபினட்டாக ரூபேஷ், ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா அண்ட் எடிட்டராக வந்து கிட்டத்தட்ட எடிட்டரோட ரோலுங்கிறது நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேறவா நினச்சிருந்தேன். ஆனால் எடிட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் லைக் அவர் ஒரு டைரக்டரோட half ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுத்திருந்தார். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலையுமே கிட்டத்தட்ட ரீரைட் பண்ணுற ஒரு விஷயத்தை அந்த விஷன் வந்து சங்கத்தமிழனுக்கு இருந்தது. அவங்களோட ஒர்க் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அகெயின் ஷான் பற்றி பேசணும். ஷான் வந்து நான் அந்த முண்டாசுப்பட்டி கேட்டதுலேருந்தே அவரோட அந்த மியூசிக், அந்த சாய்ஸ் ஆஃப் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கமிட் பண்ணும்போது ஜெய்பீம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த மண்ணிலே ஈரமுண்டு சாங்கு கேட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைகோதுமில காத்து அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு அவரோடவும் சில இது எனக்கு நிறைய போயிட்டு வந்துட்டே இருக்கும். அவரும் அவ்வளோ அக்காமடேட்டிவாக இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சாங்ஸ் எல்லாம் தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோராக வந்து அவர் ரொம்ப அந்த ஜென்யூனாக ஃபில்மை புரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக வந்து எங்கே பார்த்தாலும் போட்டு மியூசிக்கை போட்டு ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் இங்கெல்லாம் சைலன்ஸ்ன்ற மாதிரி நானும் அப்படி தான் யோசிப்பேன். அவரும் அந்த சைலன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது அந்த சென்ஸில் 2 பேரும் ஒரே பேஜில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி ஷான். அண்ட் லிரிசிஸ்ட் உமாதேவி தோழர் இருக்காங்க, தனிக்கொடி, ரமேஷ் வைத்தா தோழர், அப்புறம் பாக்கியம் சங்கர், அறிவு, இவங்க எல்லாருமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் அகெயின். டான்ஸ் மாஸ்டரு சாண்டி மாஸ்டரு, சவுண்ட் டிசைன் சுரேன் அண்ட் அழகிய குத்தன் அவங்க, அப்புறம் லிஜு பிரபாகர் டிஐ பண்ணி கொடுத்துருக்காங்க. லிஜுவோட நான் போகும்போதே எனக்கு என்னென்னா இது ஒரு ஃப்ளாட்டாக ஹோல் ஃபில்முக்கான கலர் டோனாக இருக்கக்கூடாது, சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக கலர் இருக்கணும், ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் ஒரு இமோஷன் இருக்குது, எனக்கு கலர் பேலட்டுமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கு நான் ஒரு கலர் பேலட் கொடுத்துருந்தேன். அது அவர் பண்ணதே கிடையாது, என்னால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னாங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணி எனக்கு அப்படி தான் வேணுன்ற மாதிரி சொல்லி வாங்கியிருந்தோம். அவருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அகெயின் நீலம் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ராகேஷ் அண்ணா, விக்னேஷ், ரூபேஷ், சஞ்சய், சிவா ப்ளஸ் சிவகுமார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பீட்ரூட் சுதீர் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் பிஆர்ஓ குணா அவரோட டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ப்ளஸ் என்னோட ஏடிஸு அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது என்னோட கொஞ்சம் சிரமம் தான் ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பொலைட்டாக, நான் ஹாஷாக கத்தி அப்படின்றது இல்லை, பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணி கொடுத்து இவ்வளோ லாங் டைமுக்கும், எஸ்பெஷலி தினேஷ், கோபிலாம் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த செகண்ட் வரலும் இந்த ஃபில்மை ஷோல்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அசிஸ்டன்ட்ஸும், கோபி, சின்ன கோபியாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், ஜெய் தோழராக இருக்கட்டும், வீரா ப்ளஸ் காசிம், பிரவீன் ப்ளஸ் ரமேஷ் வந்து என்னோட கபாலியில் கூட ஒர்க் பண்ணாங்க. நான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். அவ்வளோ தூரம் டைரக்டராக கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க எல்லாராலையும் தான் இந்த ஃபில்ம் அப்படிங்கிறது சாத்தியமாயிருக்கு. அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த ஃபில்மோட ஸ்டார்ட்டை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஆக்சுவலாக இப்போது என்னோடய ஃப்ரெண்டு, அவன் நேம் பண்ண வேண்டாம், அவனோட கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இதோட ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆச்சு இந்த கதை எழுதுறதுக்கு. இப்போ ஒரு 2 months முன்னாடி அவனை ரீஹேபில் சேர்க்க ட்ரை பண்ணி அவன் ஓடி போயிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், ஏஏ மீட்டிங் கூப்பிட்டு போய் அவனை உட்கார வச்சு, அவன் இன்னைக்கு காலையிலையும் கால் பண்ணுறேன், இந்த இதுக்கு ஈவெண்ட் இருக்குடா வாடா அப்படின்னா ஃபோன் எடுக்கல, எங்கே இருக்கான், நான் மறுபடியும் சென்டரில் சேர்க்க போகிறேன்னு நினச்சி கூட அவன் வந்து என் ஃபோனை எடுக்காமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இது ஆரம்பிச்சுது. நிறைய ஆல்கஹாலிக் அனானிமஸ் மெம்பர்ஸ் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களுக்கு நான் இந்த ஸ்டேஜில் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃபெல்லோ ஹியூமன் கிட்ட சொல்லவே முடியாத எல்லா டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸையும் சேலஞ்சஸையும் என்னை நம்பி அவங்க ஓப்பன் அப் பண்ணாங்க.
அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு ஒர்க். ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு நான் வந்து என்னோட அடுத்த படமாக தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்துக்கு அவ்வளோ ரிசர்ச் மெட்டீரியல் அவ்வளோ பேர் ஓப்பனாகவே என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னோட அடுத்த ஃபிலிம் தான் வந்து ஒழுங்காக பண்ணணும், சின்சியராக இதை எப்படி எழுத போகிறோன்ற மாதிரி எனக்கு இப்போவே அதை பற்றி இது இருக்குது. இதுக்கு எனக்கு அவ்வளோ மெட்டீரியல் அவ்வளோ விஷயம் கிடச்சிது. அது ஜெயஸ்ராஜ் அண்ணா, சுந்தரண்ணா, அசோக் சார், கிரேஸ் ஃபவுண்டேஷன், நிறைய ரீஹாப் சென்டரில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ டிசைனர் சிவகுமார், அவருக்கும் தேங்க் பண்ணிக்கணும். அவரோட ஒர்க் தான் இப்போ ஃபிலிமுக்கான ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கியிருக்கு. தேங்க்ஸ் டு சிவா. ஸோ ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒய்ஃபு, குழந்தைங்க, மாமா, சித்தப்பாலாம் வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப டஃப் ஆக்சுவலாக ஃபில்ம் மேக்கராக இருக்கிறத விட வந்து ஃபில்ம் மேக்கர் கூட வாழறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அதுவும் பெண்கள், அம்மா, மனைவி, அவங்க வந்து என்ன சொசைட்டி வந்து வேறு மாதிரி எவ்ரி மந்த் அவங்கவுங்க பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க. பட் ஃபில்ம் மேக்கரோட வேர்ல்டுங்கிறது வந்து நான் இன்றைக்கி இந்த மாதம் என்னெல்லாம் நாவல் படித்தேன், என்ன ஃபிலிம் பார்த்தேன், என்னோடய ஒர்க்கெல்லாம் விர்ச்சுவலாகவே இருக்கும். நம்ம எதுவுமே மெட்டீரியலாக யாரோடும் எதையும் பேசிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ டைமும் வந்து சப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களால தான் வந்து நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் முக்கியமாக வந்து என்னோட மென்டர் டாக்டர் தைசக் விக்கேதா அண்ட் மை சோகா ஃபேமிலி, தேங்க்ஸ் டு தெம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு கந்தசாமி, சரவணன், வசந்த், நிறைய பேர், மோகன் நுகுலா இருக்காங்க, குணா அண்ணா இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஆக்சுவலாக இப்போ தான் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தேன் நான். இப்போ ஃபில்ம் மேக்கராக இவால்வ் ஆனது, அதுக்கான ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் அண்ட் தேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரஞ்சித்தோடு சேர்ந்தது. ரஞ்சித் டீமுக்கு தான் நான் இது பண்ணணும். ஏன்னா நான் அனிமேஷன் சைடில் ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டு வரும்பொழுது சுத்தமாக எதை பற்றியுமே, எந்த ஒரு பொலிட்டிக்கலாகவும் சோஷியலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரும்போது பார்த்தோம்னா எல்லாமே மாஸ்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட. அதியம் தோழர்லாம் நீங்கள் என்ன டாபிக் கொடுத்தாலும் வந்து நிறுத்தாமல் 3 days 4 days பேசிகிட்டே இருப்பார், எதை சொன்னாலும் பேசுவார். அவ்வளோ ஒரு ஆக்சுவலாக காலாக ஒர்க் பண்ணும்போது ஃபோனில் ஏதோ ஒரு டவுட்டு கேட்டு நான் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் வச்சுட்டு போகிறேன், அது போயிட்டே இருக்கும் 3-4 hours. அவர் இத்தனைக்கும் குண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ டைம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எதை பற்றி பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அதியம் தோழர்னா சுரேஷ் அண்ணா, இன்னொரு சைடு எந்த பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆனால் ஃபில்மோட எஸ்தட்டிக் அதை பற்றி பேசுவாங்க. ஜெய் ஒரு பக்கம், அண்ட் ஜெனி, பார்த்தி, அந்த மாதிரி நிறைய அவங்க எல்லாரோட டிஸ்கஷனும் அவங்கள்ட்டேருந்து உள்வாங்கிக்கிட்டதோட தொடர்ச்சி தான் நான். அதுலேயுமே நிறைய பேர் நேம் பண்ண முடியல, ஃப்ராங்க்லின் இருக்கான், மோசஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ மகிழ்நன், சுரேஷ்னா, பார்த்தி, ஜெனி, ராஜா, வேலவன், மோசஸ், முரளி சாரு, கிஷோர், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், அவங்க எல்லாருமே அவங்களோட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது, உள்வாங்கிக்கிட்டது தான். ஸோ ஃபைனலாக வந்து ஐ கெஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது முடிச்சிட்டோமா? ரஞ்சித் பற்றி பேசணும். ஆக்சுவலாக இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ரஞ்சித் இந்த ஃபில்ம் ஆக்சுவலாக ரஞ்சித் இல்லைனாலும் நடந்திருக்கும். ரஞ்சித்தோட நான் சேரனா கூட ஃபில்ம் மேக்கராவோ இல்லை அனிமேட்டராக இல்லை அனிமேட்டட் சீரிஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரஞ்சித் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது வந்து பாட்டில் ராதா மாதிரி நான் அனிமேஷன் சைடில் நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன். முழுக்க அந்த பிக்சார், டிஸ்னி அவங்களோட ஒர்க்ஸும் அதிகபட்சம் போனால் மியாசக்கியோட ஃபிலிம்ஸ் பார்க்குறது அப்படி தான் இருக்கும். முதல்ல நம்மோட மொழி பற்றி, நம்மோட மக்களை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி, அதோட சிக்னிஃபிகன்ஸஸை புரிஞ்சுக்கிற அந்த பார்வை வந்து எனக்கு 100% அதுதான் என்னோட பிக்கஸ்ட் குட் ஃபார்ச்சுனாக நான் நினைக்கிறேன். ரஞ்சித் கிட்டேருந்து புரிஞ்சுக்கிட்டது அதுதான் என்ன இந்த இடத்துக்கு நகர்த்திருக்கு. இல்லைன்னா நானும் வந்து பாட்டில் ராதா இங்கே என்னோட டீமில் ஒர்க் பண்ண நிறைய பேர் அவங்க ரிலேட்டிவாக ரீஹாப்லலாம் சேர்த்துருக்காங்க. இதை கதையாக பண்ணணுன்ற அந்த மனம் வந்து அது இங்கேருந்து தான் உருவாச்சு. அதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட பேசவே கூடாத தவிர்க்கிறது எல்லாமே வந்து நான் பேசியிருப்பேன். ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி காலைல வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி. நான் சொன்னேன், தயவுசெய்து நீ வராத, எனக்கு வந்து ஏற்கனவே பதட்டமாக இருக்கும், நீ வந்தனா இதுக்கப்புறம் இன்னும் வந்து
என்னால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்னு. அவன் 25 நாள் பொறுத்து தான் ஷூட்டுக்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுவாக இருக்கட்டும். அண்ட் சீன் எடுக்கும்போதே கூட ஒரு சீன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இது ரொம்ப கேவலமாக இருக்குது, நான் ரீஷூட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி இப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையில் நம்ம சொல்கிறோமே அப்படின்ட்டு எனக்கு இதாச்சு. இப்படி சொல்லியிருக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவன் எடுத்துட்டு வான்ற மாதிரி பார்த்து நல்லா தாண்டா இருக்குது, அது விட்டுரு, அடுத்ததுக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அடுத்து வந்து ஒரு சீன் எடுக்கிற 6 பக்க சீன், அது எப்படி எடுக்கிறதுன்னு புரியவே இல்லை. நைட் மறுபடியும் ஃபோன் பண்ணி இவ்வளோ பெரிய பேஜாக இருக்குடா, இது எப்படா எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு அதுக்கு அதை பிரேக் பண்ணி எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஷேர் பண்ணது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரஞ்சித் வந்து எனக்கு கொடுத்ததுனால தான் இது வந்து என்னால் நிகழ்த்த முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ லைஃப்பை வந்து எம்பவர் பண்ணுற விஷயம் ரஞ்சித் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி அதுக்கு. ஃபைனலாக நான் ரஞ்சித் பற்றி எனக்கு எப்பயுமே புத்திசமில் ஒரு எனக்கு பிடிச்ச பேசேஜ் ஒன்று இருக்கும். அதாவது ஷக்கிமுனி புத்தாவும் ஆனந்தாவும் வந்து அவங்களோட டைமில் நடந்து போயிட்டுருப்பாங்க, ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆனந்தா வந்து அந்த வில்லேஜில் குழந்தைங்க விளையாடிட்டுருப்பாங்க, பயங்கர ஹாப்பியாக சிரித்து சேர்ஃபுல்லாக விளையாடிட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஆனந்தா வந்து புத்தாவிட்ட கேட்பார், இந்த மாதிரி புத்தா இந்த மாதிரி ஹாப்பியாக வாழ்க்கை வாழறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரீசன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புத்தா அதை கேட்டுட்டு வந்து ஆனந்தாட்ட சொல்லுவாங்க, இல்லை ஆனந்தா நீ சொல்கிறது தப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரீசன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ப்ரைமரி ரீசன் ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது 4 வருஷமும் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு பட்டைக்கிட்டெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன். மாமா வேறு இருக்கார், அவர் தான் குருசாமி. ஸோ லைஃப் வந்து இப்போ பார்க்குறோன்னா நமக்கு சுத்தமாக அந்த ஏரியாவுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ இந்த பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு லைஃப் அப்படி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு என்னோட லைஃப்குள்ளே வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அதை நான் ரீபே பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறதுக்கு என்னோடய ஒர்க்கை பயன்படுத்துறதுக்காகவும் என்னோடய லைஃப்பை பயன்படுத்துறதுக்காகவும் இருக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். I'll continue to do that. Thank you so much. Thanks to everyone. Thank you.